பருப்பும் கீரையும் வச்சு ஒரு சத்தான பருப்பு கீரை கடையல் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டில் வளர்த்துன பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இனி ஒரு குக்கர் எடுத்து அதில் 1 கப் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு கூட நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கீரையை க்ளீன் பண்ணி சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு கூடால 3 பச்சை மிளகாய், ஒரு 10 அல்லி பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போடணும். அடுத்து இதுக்கு கூடால 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பருப்பு கடையலுக்கு தேவையான உப்பு. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இனி அடுத்து தண்ணி, தேவைக்கு தண்ணி விடணும். அதாவது இந்த கீரை முங்கி வரக்கூடிய அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 2 விசில் போட்டு எடுத்துடலாம். 2 விசில்லையே நல்லா வெந்துடும். ஏன்னா சிறுபருப்பும் கீரையும் தான். இனி வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துட்டு ஒரு கரண்டி வச்சு 2யுமே நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இனி இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். இப்போ இந்த பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். கடுகு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் 4 காஞ்ச மிளகாயும் போட்டு தாளித்து இதுக்கு கூடாலேயே இந்த பருப்பும் கீரையும் கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை விட்டுடலாம். இப்போ தாளித்ததில் இந்த கடையலை விட்டாச்சு. இப்போ பருப்பு கீரை கடையல் ரெடி ஆகிட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் இது கொடுக்கலாம், ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.